கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை இந்த நாளில் நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் இந்த தேன் துளி நிகழ்ச்சியில் உங்கள் மூலமாக உங்களை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எரேமியா ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த தீர்க்கதரிசி தேவனாலே வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தீர்க்கதரிசி பல தீர்க்கதரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அது எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கும் அது ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த எரேமியாவை அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே அறிந்தேன் என்று சொல்கிறார். தாயின் கற்பத்தில் கருவில் உருவாவதற்கு முன்பாக எரேமியாவை நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமானவர், சகலமும் அவருக்கு மறைபொருள் அல்ல. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எரேமியாவை போலவே நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற வேளையில் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாவதற்கு முன்பே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நமக்கு கூட கர்த்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, உங்களை உங்களுடைய தாயின் கருவில் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஏதோ தற்செயலாக பை ஆக்சிடென்ட் இந்த நாளிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டாம். அவருடைய பிள்ளைகளாக அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு உண்மை, மாறாத உண்மை என்னவென்று சொன்னால், வேதம் மிக மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் தாயின் கருவில் உண்டாவதற்கு முன்பாகவே, உற்பத்தியாவதற்கு முன்பாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக, வெளிப்படுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் என்னை அறியவில்லை என்று சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்கள் அநேக ஊழியங்களையும் மற்றவர்களையும் செய்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதுவும் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். எரேமியாவை தெரிந்து கொண்ட அறிந்த தேவன் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை காயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே இந்த உண்மையை நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்து சிந்தித்து ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.